நம்ம ஓட்டு நம்மகிட்ட இல்ல, நம்ம ஓட்டு உங்க ஓட்டு நீங்க போட்ட சின்னத்துக்கு போகாது. அவங்க யாருக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். என்ன பண்ணுவீங்க? இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஆயிட்டாரு. நீ என்ன பண்ணுவீங்க? நீ கோர்ட்டுக்கு போங்க. அவர் சிபி ரிட்டையர்ட் ஆகி அவர் காலத்துக்கு பின்னால ரிசல்ட் வரும். இதுதான் ஜனநாயகம். இந்த இப்படிப்பட்ட ஜனநாயகத்தினாலதான் நேபாளில் இன்னைக்கு பற்றி எரியுது, ஸ்ரீலங்காவில் பற்றி எரிஞ்சுது, பங்களாதேஷில் பற்றி எரிஞ்சது. இப்படி ஜனநாயகத்தினுடைய விளிமியங்கள் தூக்கி போட்டு மிதிச்சதுனால ஜனநாயகத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டும் பார்லிமெண்ட்டும் ஆளுகிற அரசியல் கட்சிகளும் ஜனநாயகத்தினுடைய விளிமியங்களை காலில் போட்டு மிதிச்சதுனால தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 நாடுகளில் தீப்பற்றி எரியுது, புரட்சி தீயாக வெடிக்கிறது. இந்தியா இன்னமும் சொரணகட்டு இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் சோசியல் மீடியாவுக்கு அடிமையாக தங்கள் அறிவை, தங்கள் ஞானத்தை சிந்திப்பதை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். லட்சியம் இல்லாத ஒருத்தனால எல்லாவற்றுக்கும் அடிமைதான் படுவான். அதுதான் இன்னைக்கு நடக்குது.